வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 422A தமிழ் கிளாஸ் தான் பாக்குறோம். அதுல நம்ம திருக்குறள் வகுப்புகள்ல ரெகுலரா அந்த 20 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்மளுக்கு அறத்துப்பால்ல இருக்கு. என்ன பால்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அறத்துப்பால்ல இருக்கு. இயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லறவியல்ல இருக்கு. அதிகாரமா தான் நம்மளுக்கு இந்த விருந்தோம்பல் கொடுத்திருக்காங்க. அறத்துப்பால்ல இல்லறவியல்ல நம்மளுக்கு விருந்தோம்பல் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இது எத்தனாவது அதிகாரம் அப்படின்னா 9வது அதிகாரம். விருந்தோம்புதல் அப்படின்றது விருந்தினரை பேணுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நம்ம வீட்டுல பொருட்கள் சேர்த்து வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம், பொருட்களை காத்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா அது இந்த இல்வாழ்க்கை நடத்துறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தினரை போற்றி உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், விருந்தோம்பல் பண்ணணும். விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று. விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று. அதாவது விருந்தினரா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வீட்டுல இருக்கும்போது நம்ம என்ன பண்றது அப்படின்னா சாவா மருந்து அப்படின்னா அமிழ்தம் சாப்பிடுவாங்க இல்லையா, தேவர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த அமிழ்தமாவே இருந்தாலும் அது சாகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அமிழ்தமாவே இருந்தாலும் அவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கொடுத்துட்டு தான் என்ன பண்ணணும் நம்ம, அதுதான் விருந்தினர். விருந்தினருக்கு நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னா அதுதான் அது விருந்தோம்பலுக்கான பண்பா பார்க்கப்படுது. அமிழ்தமாவே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அவரை பார்க்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடுறது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினர் நம்ம வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம நாள்தோறும் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு ஆள் இருக்காரு, வர்ற விருந்தினரை இன்முகத்தோட எப்பொழுதுமே வரவேற்றுக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு மனநிலையில எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து துன்பத்தால வருந்தி கெட்டு போவாங்களா, போக மாட்டாங்க. துன்பத்தால வருந்தி கெட்டு போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் எப்பொழுதுமே என்ன பண்றாரு, விருந்தினரை உபசரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு துன்பம் வராது. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான்கில். ஒரு நல்ல ஒரு விருந்தினரா வந்தவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முகமலர்ச்சியோட எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியோட என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை வந்து வரவேற்று அவரை வந்து போற்றணும். அப்படி இருக்கிறப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல திருமகள் தங்குவாங்க. இப்ப மகாலட்சுமி வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு விருந்தினரை எப்பொழுதுமே முகமலர்ந்து வரவேற்கிறவருடைய வீட்டுல மணமகிழ்ந்து எப்பொழுதுமே யார் இருப்பாங்க, திருமகள் எப்பொழுது வாழ்ந்துகிட்டு வாசம் செய்வாங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம். ஒரு விருந்தினர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு சாப்பாடு கொடுத்துடுறீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கே சாப்பாடு இல்லை, மீஞ்சு போச்சு, கம்மியா தான் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அந்த உணவை நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அப்படி சாப்பிட்டு வாழ்றவனுடைய நிலத்துல அவர் போய் விதைக்கணும்னு கிடையாது. நெல்லு போய் விதைக்கணும்னு இல்லை, தானாவே முளைச்சிடும். அப்படிப்பட்டவரோட நிலத்துல விதைகம் விதைக்க வேண்டுமா, வேணாம். அதுவே என்ன ஆயிடும், நெல் வந்து அவருக்கு விளைஞ்சு தானா வந்து அவருக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விருந்தினரை வந்து போற்றி உணவளித்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அது மூலமா தன்னுடைய வயிறு வந்து என்ன ஆகுது, பசி இல்ல, இது மிஞ்சி போன உணவை சாப்பிட்டா கூட அப்படி வாழ்றவரோட நிலத்துல விதையும் விதைக்கணும்னு அவசியம் கிடையாது. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு.
வந்த விருந்தினரை எப்பொழுதுமே நல்லபடியா வரவேற்று, இனிமே வரணும், இனிமே யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவருடைய ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த இல்லறத்துல வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் அவரு நல்ல ஒரு விருந்தினனாதான் இருப்பாரு. வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு கூட அவரு ஒரு நல்ல விருந்தினரா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்த விருந்தினரை போற்றவரு இனிமே வரக்கூடிய விருந்தினரோ வரமாட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு விருந்தோம்பல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவரு. அப்படிப்பட்டவரை வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு நல்ல விருந்தினனா இருப்பாங்க. இணை துணை என்ப ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இணை துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற வேள்வியினுடைய பயன் இவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு விருந்தோம்பல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும், இவங்க மட்டும் என்னால ஒரு அளவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ண சொல்ல முடியாது, இந்த விருந்தோம்பல் பண்புக்கு இதுதான் அளவு, இப்படிதான் நீங்க விருந்தோம்பல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி. செல்வந்தரா இருக்கிறவங்க நல்லபடியா நிறைய வெரைட்டிஸ் வச்சு என்ன பண்ணலாம், விருந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஏழ்மையில இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், கம்மியா கொடுத்தா கூட என்னாகும், அதுவும் ஒரு விருந்தோம்பலுக்கு தான். அது அவங்க தகுதியை பொறுத்தது. அதனால விருந்தோம்பல் பண்பை அளவிட்டு சொல்ல முடியாது. விருந்தினரினுடைய தகுதிக்கு ஏற்ற அது அளவா சொல்லப்படுது. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். செல்வம் சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க, பெரிய பணக்காரங்க. செல்வம் சேர்த்து வச்சுட்டே இருக்கும்போது அது என்னைக்காவது இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அப்ப இழக்கிறப்ப கூட வருத்தப்பட மாட்டாங்களாம். ஆனா இந்த வச்சு நான் என்ன பண்ணல, அச்சோ அந்த விருந்தோம்பல் பண்ணாம விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வருந்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆளு அதை இழக்கும் போது அதெல்லாம் போயிடுது அப்படிங்கிறப்ப அது போறத கூட என்ன பண்றது இல்ல, கவலைப்படலாம். ஆனா இப்போ இவ்வளவு நாள் அது இருந்தப்ப நான் என்ன பண்ணல, விருந்தோம்பல் பண்ணாம விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பயன்படாம போயிடுச்சே இந்த பணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண்ணுண்டு. ஒரு விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அறிவில்லாதவங்க, அவங்களுக்கு எப்பொழுதுமே என்னது கஷ்டம் மட்டும்தான் வரக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்தினரை இவ்வளவு பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு விருந்தினரை வரவேற்க கூட தெரியலையே, அப்ப அப்படி வரவேற்க தெரியாத ஒரு அறிவில்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தோம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் தரித்திரம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து. மோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து மோக்க குழையும் விருந்து. அனிச்ச மலர். அனிச்ச மலர் என்ன ஆகும் அப்படின்னா மோந்தவுடன் வாடிடும். நீங்க மோந்து பார்த்தாவே என்ன ஆயிடும் அப்படின்னா அனிச்ச மலர் வாடிடும். அதே மாதிரிதான் நீங்க விருந்தினர் வரும்போது உங்களுடைய முகம் மகிழ்ச்சியா இல்ல அப்படின்றப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இவர் என்ன ஆகுது, நம்ம வர்றது பிடிக்கல போல அப்படி சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்படக்கூடாது. வரக்கூடிய விருந்தினர் என்ன பண்ணக்கூடாது, உங்க முகத்தை பார்த்த உடனே அவரு வாடி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் அனிச்ச மலர் எப்படி மோந்த உடனே வாடி போயிருமோ அதே மாதிரி நீங்க முகம் மலராம மகிழ்ச்சியோட இல்லாம வேறுபட்டு பாத்தீங்க அப்படின்னா விருந்தினரும் அந்த இடத்துல வாடி நிற்பர், முகம் திரிந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் 9 நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. குறள் பாருங்க, ரிவிஷன் பார்த்தலாம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்து புறத்தில் தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். வித்தும் இடல் வேண்டல் வேண்டும் கொல்லோ விரிந்தோம்பி
மிச்சில் மிசைவான் குலம். செல்விருந்து ஓம்பி மறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் திணைத்துணை வேள்வி பயன். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார் கண்ணுண்டு. மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. திருக்குறள் அதிகாரங்கள் ஒரு அதிகாரமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது எக்ஸாம் போற வரைக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.